நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், var.py அப்படின்னு சொல்லி. வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப். இப்போ வேரியபிள்ஸ்னா ஒன்றும் கிடையாது, கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அந்த டேட்டாவில் இருக்கிற டைப்ஸ் தான் டேட்டா டைப்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாக்ஸுக்குள்ளே எதையாவது, இப்போ பென்சில் பாக்ஸுக்குள்ளே பென்சில் போட்டு வைக்கிற மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டெயின், அதனால் அதுக்கு பேர் கண்டெய்னர். அதே வேலையை தான் இங்கே வந்து வேரியபிள்ஸ் பண்ணும். ஸோ அதனால் இதுக்கு பேரும் கண்டெய்னர். அந்த பென்சில் பாக்ஸ்குள்ளே இருக்கிற பென்சில் ஒரு டேட்டா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அந்த பென்சில் பாக்ஸில் நம்ம பென்சிலை மட்டும் வச்சோன்னா அது ஒரு விதமான டேட்டா. இல்லை அந்த பென்சில் பாக்ஸில் பென்னு வச்சோம் அப்படின்னா அது வேறு. இப்போ அந்த பென்சில் பாக்ஸில் எரேசர் வச்சோம் அப்படின்னா அது வேறு. அந்த மாதிரி டேட்டாலையும் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பைத்தனில் ஒரு வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது பென்சில் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கும், லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டெய்னருக்கு நம்ம வைக்கிறது தான் பேர். ஸோ நான் இப்போ ஏன்னு கூட ஒரு பேர் வைக்கலாம். இது வந்து ஏன்னு வச்சதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா இது ஒரு கண்டெய்னராக மாறிடும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணுங்க. இந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போது வேரியபிள் அப்படின்றது நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதை எந்த இடத்துல நம்ம வைக்கணும், எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வேரியபிள்ஸ்ன்றது இருக்கு. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். இப்போ நிறைய இடத்துல ஒரு விஷயத்த யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஒரு வேரியபிளாக உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வேரியபிளுக்கு பேர் வைக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். வேரியபிளோட பேர் எப்பயுமே ஒரு நம்பராக இருக்கவே கூடாது. ஏன்னா இப்போது 1க்குள்ளார நான் 20 ஸ்டோர் பண்ணணும்னா அது ஒரு லாஜிக்கே கிடையாது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது. வேரியபிளோட பேர் வந்து நம்ம வந்து நம்பர்ஸாக இருக்கவே கூடாது. அதே மாதிரி வேரியபிளோட ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டருமே இருக்கக்கூடாது. அண்டோ இல்லை ஹேஷ்டேக் போட்டால் கமெண்ட்ஸ் ஆயிரும், கரெக்டாக? ஸோ அது கிடையாது. வேரியபிளோட ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கலாம், அதுதான் அண்டர்ஸ்கோரில் வச்சு எந்த ஒரு கேரக்டரோட பேரை வேணால் நீங்கள் வந்து உருவாக்கலாம். அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PRE சம்திங் அடிக்கிறேன், அதுக்கு நடுவில் அட்டு போட்டுட்டு ஈக்குவல் டு அமுத்துறேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ நடுவுலையும் ஸ்பெஷல் கேரக்டர் வரக்கூடாது. ஆனால் நடுவில் அண்டர்ஸ்கோர் வரலாம், அதே போல் ஐஃபன் வரலாம். எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் சென்டர்லேயோ நடுவுலையோ கடைசியிலையும் வரக்கூடாது. ஆனால் பேருக்கு நடுவுலையோ கடைசியிலையும் நம்பர்ஸ் வரலாம், ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது. அதான் இந்த வேரியபிள் வைக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் நம்ம வேரியபிளுக்கு பேர் வைக்கிறதுக்கு இருக்கிற ரூல்ஸ். சரி, இப்போ வேரியபிளுக்குள்ள டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணோன்னா அந்த டேட்டாஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பைத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டேட்டா இந்த டைப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே வேணாம், அதுவே வந்து எடுத்துக்கும். இப்போ நீங்கள் C எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து டேட்டா நம்ம சொல்லி ஆகணும், இன்ட் அப்படின்னு சொல்லி தான் வேரியபிள் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, இந்த இடத்துல அதுவாகவே புரிஞ்சுக்கும். இப்போ பைத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சீரீஸில் 3 இம்பார்ட்டண்ட்டான டேட்டா டைப் பார்க்க போகிறோம். இன்ட், அப்புறமா ஸ்ட்ரிங், அதை இங்கே வந்து STRன்னு சொல்லுவோம், அப்புறமா ஃப்ளோட். ஸோ இந்த 3 டேட்டா டைப்பில் தான் நம்ம வந்து வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். சரி, இப்போது இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போது நான் ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், இதுக்குள்ளார நான் இன்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் பாட்டுன்னு போட்டுக்கலாம்.
ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுவே நான் இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது டபுள் கோட்ஸோ அல்லது சிங்கிள் கோட்டோ போடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போது இதுவே நான் ஃப்ளோட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஃப்ளோட்னா ஒன்றும் கிடையாது, டெசிமல்ஸ் பாயிண்டில் போகும் இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் டபுள் கோட்ஸ் போட வேணாம், அவ்வளோதான் கண்டிஷன். சரி, இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம், இந்த வேரியபிளுக்குள்ளே 2ன்னு வச்சுக்கிறேன். அதே போல் பின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், இதுக்குள்ள 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு திடீர்னு நான் ரொம்ப லைன்ஸ் ஆஃப் கோட் அடிச்சிட்டேன். அதனால இப்போ ஏன்ற வேரியபிளுக்குள்ள என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னு மறந்து போச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு தான் டைப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏக்குள்ளார என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னு வந்துடும். சாரி, இப்போ இந்த டைப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வச்சிருக்கோமே தவிர இதை பிரிண்ட் பண்ணலை. ஸோ பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்க கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இப்போ இதுக்குள்ளார இதையே நான் டபுள் கோட்டுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். பாருங்க, கிளாஸ் எஸ்டிஆர்னு சொல்லுதா, அப்போ இது ஸ்ட்ரிங். சரி, இப்போ ஒரு சின்ன விளையாட்டு விளையாடும். என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் தரும். ஸோ 2 + 1 is 3. இப்போ பாருங்க 3 ஆயிடுச்சா? சரி, இப்போ இதுலேயே ஒன்று பண்ணுவோம். 2வை வந்து நான் டபுள் கோட்குள்ளே போட்டு ரன் பண்ணுறேன். ரன் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், பி அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர். ரெண்டுத்தையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. பட் 2 ஸ்ட்ரிங்கை நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ 2 + 1 நியாயப்படி 3 தான் வரணும். பட் இங்கே வந்தது 21. இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3. இல்ல 21. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது பைத்தான் கணக்கு. பைத்தான் சொன்னா 2 1 21. இப்ப சொல்லி எத்தனை? 21. என்ன காரணம் அப்படின்னா இப்போ இது வந்து ரெண்டுத்தையுமே ஒட்ட வச்சிருச்சு. ஸோ 2வும் 1ம் 21 ஆயிடுச்சு. பட் இதுவே நீங்கள் டபுள் கோட்டை எடுத்துகிட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா 2வும் 1ம் 3ன்னு தான் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இது இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த இடத்துல ஹலோன்னு அடிச்சிடுறேன். இந்த இடத்துல வேர்ல்ட் அப்படின்னு அடிச்சிடுறேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ த பவர் ஆஃப் டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். மிச்சபடி வேறு எதுவும் டஃப்பாக எதுவும் கிடையாது. சரி, இப்போ முன்னாடி இருந்த மாதிரியே வச்சுப்போமே, நான் டபுள் கோட்டுக்குள்ளே தான் போடுவேன். ஆனால் எனக்கு வந்து அது வந்து வெளில வரும்போது இன்டீஜராக தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? அது ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது அது இன்டீஜராக மாறணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு தான் இன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதே போல் இங்கேயும் இன்ட். ஸோ இந்த இன்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்ட்டுன்னு போட்டுட்டு இதுக்குள்ளார ப்ராக்கெட்டுக்குள்ளார ஏபி போட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 1 3 ஆயிரும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. சரி, இப்போது
இதே மாதிரி எஸ்டிஆருக்கும் பண்ணலாம். இன்ட்டுக்கு பதிலாக எஸ்டிஆர் அப்படின்னு போடலாம். இப்போ அது வந்து ஸ்ட்ரிங் ஆயிரும். இப்போ 2ம் 1ம் 21 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதை வந்து ஃப்ளோட்டாக கூட மாற்றலாம். ஃப்ளோட் இப்போ பாருங்க 3.0 அப்படின்னு வருது. ஸோ இப்போ முன்னாடி இருந்த மாதிரி நான் இன்ட்டே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இன்ட்ல இந்த இடத்துல 2.3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 2.3 + 1 இஸ் 3.3 வரும். ஆனால் ரன் பண்ண அப்படின்னா நமக்கு எரர் வரும். என்ன காரணம் அப்படின்னா 2.3 இஸ் அ ஃப்ளோட். இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ட்டுன்னு போடவே கூடாது. ஃப்ளோட். இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா 3.3 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பேசிக்காக. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.